அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வில் பொது தமிழிலிருந்து கேட்கப்பட்ட 100 வினாக்களுக்கான சரியான பதில்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவமை? வினை உவமை. ஆப்ஷன் ஏ. பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். ஆப்ஷன் சி. அப்துல் நேற்று வருவித்தான். எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. பிறவினை வாக்கியம். ஆப்ஷன் பி. மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ? என்ன வகை வினா என்பதை கண்டறிக. கொடை வினா. ஆப்ஷன் டி. பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? ஆப்ஷன் டி. பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினெண். தன்மை ஒருமை வினைமுற்று. ஆப்ஷன் சி. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். ஆப்ஷன் டி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. கனைகொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைபடு பாலால் கொளல். ஆப்ஷன் டி. அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க. தவ பெருஞ்சுடர் தாய்போல் திருவிளக்கு தீவினை துன்பங்கள் தூய்மை. ஆப்ஷன் ஏ. வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான் என்பதன் வேர்ச்சொல் நைந்து. ஆப்ஷன் பி. படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. படிப்பேன். ஆப்ஷன் டி. சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. மீ என்பதன் பொருள் வான். ஆப்ஷன் பி. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. பை என்பதன் பொருள் இளமை. மே என்பதன் பொருள் அன்பு. வை என்பதன் பொருள் புல். தூ என்பதன் பொருள் உன். 4 3 2 1. ஆப்ஷன் டி. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. ரினைசன்ஸ் என்பதன் தமிழாக்கம் மறுசுழற்சி மறுமலர்ச்சி. ஆப்ஷன் சி. பிழையான இணையை கண்டறிக. கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல் என்பது தவறான இணை. ஆப்ஷன் ஏ. சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலை பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. ஆப்ஷன் டி. தவறான இணையை கண்டறிக. முரணி உடன்பட்டு என்பது தவறான இணை. ஆப்ஷன் ஏ. பொறுத்துக. முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு நாலடியார் வேளாண் வேதம் வெற்றி வேர்க்கை நருந்தொகை. 4 3 2 1. ஆப்ஷன் பி. பொறுத்துக. தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள் பாலரவாயன் திருஞானச் சம்பந்தர் பன்மொழி புலவர் அப்பாதுரையார் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. 4 1 2 3. ஆப்ஷன் ஏ. ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார்? மயிலைநாதர். ஆப்ஷன் பி. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரிலபட்டர். ஆப்ஷன் சி. நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது திருச்சி திருவரங்க கோயில். ஆப்ஷன்
சி. தேவதுந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவியாகும்? தேவராட்டம். ஆப்ஷன் சி. புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இளையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யார்? பேரறிஞர் அண்ணா. ஆப்ஷன் பி. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை கற்றாழை. ஆப்ஷன் டி. பொறுத்துக. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை, மூவலூர் ராமமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம், பண்டித ராமாபாய் சமூக தன்னார்வலர், மலாலா பெண் கல்வி. 4, 1, 2, 3. ஆப்ஷன் சி. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும். மதுரை. ஆப்ஷன் சி. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? முத்துராமலிங்கனார். ஆப்ஷன் சி. இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கர் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யார்? பேரறிஞர் அண்ணா. ஆப்ஷன் ஏ. சென்றியும் மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் ஈரோடு தமிழன்பன். ஆப்ஷன் சி. பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் யார்? வாணிதாசன். ஆப்ஷன் சி. தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஷ் குறித்து டேஷ் கூறினார். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து உவே சாமிநாதர் கூறினார். ஆப்ஷன் பி. ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? அறம். ஆப்ஷன் பி. ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுதல். ஆப்ஷன் பி. ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. தொழிற்பெயர். ஆப்ஷன் ஏ. திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. ஆப்ஷன் ஏ. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம். உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. ஆப்ஷன் சி. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்து எழுதுக. யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும் மெய்ப்படிமம். ஆப்ஷன் பி. கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. சோழன் நல்லுரித்திரன். ஆப்ஷன் பி. சிதவல் இச்சொல்லின் பொருள் தலைப்பாகை. ஆப்ஷன் டி. சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவு பெற்றது. அபுல் காசிம். ஆப்ஷன் டி. 2 அடிகள் கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னியாகும். எதுகையால்? ஆப்ஷன் பி. பொறுத்துக. விசும்பு, வானம், துளை, துலாக்கோல், கனல், நெருப்பு, களிறு, யானை, மறுப்பு, தந்தம். 4, 5, 2, 3, 1. ஆப்ஷன் ஏ. கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்றாகும். பக்தி இலக்கியங்களில் ஒன்றாகும். ஆப்ஷன் சி. தெம்மாங்கு பிரித்து எழுதுக. தென் பிளஸ் மாங்கு. ஆப்ஷன் பி. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வுடைந்த போற்றீரோ. இப்பாடலடிகளை இயற்றியவர்
டேஷ் சித்தராவார். இடைக்காட்டு சித்தராவார். ஆப்ஷன் பி. திருப்பல்லாண்டு பாடியவர் யார்? பெரியாழ்வார். ஆப்ஷன் சி. தருமசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யார்? திருநாவுக்கரசர். ஆப்ஷன் ஏ. தமிழ் 3000 என்றழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? திருமூலர். ஆப்ஷன் டி. காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது கவிதை எழுதுவது அரிது. ஆப்ஷன் பி. ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தெரிவு செய்க. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை. ஆப்ஷன் டி. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை பொழிப்பெதுகை. ஆப்ஷன் சி. அழகிய குளிர்ந்த கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம்? தன்வினை வாக்கியம். ஆப்ஷன் டி. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். தன்வினை வாக்கியம். ஆப்ஷன் சி. பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். ஆப்ஷன் சி. வஞ்சி தலைக்குரிய சீரமைப்பு தேமாங்கனி புலிமாங்காய். ஆப்ஷன் பி. சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை வண்ண பண்பு பெயர். ஆப்ஷன் சி. வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. ஆப்ஷன் பி. பின்வருவனவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தேர்வு செய்க. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். ஆப்ஷன் பி. வினையச்சம் கண்டறிக. ஓடி. ஆப்ஷன் டி. வினைமுற்றை தேர்வு செய்க. வந்தான் என்பது வினைமுற்று. ஆப்ஷன் சி. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. மாறி மாறி மழை வேறு. ஆப்ஷன் சி. ஒலி வேறுபாடறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. அலை புற்று கலை நீக்கு தலை விலங்கு இலை இலைத்தல். 3 2 4 1. ஆப்ஷன் சி. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட் பேராளர். ஆப்ஷன் பி. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டு எழுதுக. அறை அறைந்தவர். ஆப்ஷன் சி. இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க. அகலாது போகாது என்பது தவறான இணை எதிர்ச்சொல். ஆப்ஷன் பி. சரியாக பிரித்தெடுக்கப்பட்டுள்ள சொல்லை எடுத்தெழுதுக. அஞ்சிலோதி. அம் பிளஸ் சில பிளஸ் ஓதி. ஆப்ஷன் டி. பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை எடுத்தெழுதுக. ஊன் பொதிய விழா. ஊன் பிளஸ் பொதி பிளஸ் அவிழா. ஆப்ஷன் டி. எழுத்து வகை அறிந்து பொருத்துக. இயல் உயிர் முதல் மெய்யீறு. புதிது மெய் முதல் உயிரீறு. ஆணி உயிர் முதல் உயிரீறு. வரம் மெய் முதல் மெய்யீறு. ஆப்ஷன் 3. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 4 1 3. ஆப்ஷன் ஏ. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். ஆப்ஷன் பி. உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்று தொடர்பாக எழுதிய இதழ் எது? ஆனந்த விகடன். ஆப்ஷன் டி. தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை
உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். ஆப்ஷன் டி. வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. ஆப்ஷன் சி. பொறுத்துக. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர், உவமை கவிஞர் சுரதா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், கவிஞர் ஏறு வாணிதாசன். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. ஆப்ஷன் ஏ. பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பாரதிதாசன். ஆப்ஷன் ஏ. உணவு, உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானும் முதல் இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் பி. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழியாற்றியவர் யார்? தேவநேய பாவாணர். ஆப்ஷன் சி. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு, அந்நதியின் பெருமையாலேயே சோழவட நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யார்? ராபி சேதுபிள்ளை. ஆப்ஷன் டி. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன. கூற்று 1, 2 சரி, 3 தவறு. ஆப்ஷன் ஏ. மேடை பேச்சு என்பது எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகின்றன? மூவகை. ஆப்ஷன் ஏ. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? முதல் தலைமுறையை சார்ந்தது. ஆப்ஷன் ஏ. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது? மயிலாட்டம். ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் எது? மனுமுறை கண்ட வாசகம். ஆப்ஷன் சி. விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் யார்? லிலியன் வாட்சன். ஆப்ஷன் பி. உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புயலிலே ஒரு தோணி. ஆப்ஷன் பி. தமிழ் நாடக கலையின் பெர்னாட்ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்டப்பெறுகிறார்? கல்கி. ஆப்ஷன் சி. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது? முதுமொழி காஞ்சி. ஆப்ஷன் பி. வெண்குடை, இலக்கண குறிப்பு தருக, பண்புத்தொகை. ஆப்ஷன் டி. திரிகடிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நல்லாதனார். ஆப்ஷன் சி. சிருங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? குகன். ஆப்ஷன் பி. அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? ராமனை குறிப்பதாகும். ஆப்ஷன் பி. யாழின் வகைகள் யாவை? 4 வகைகள். ஆப்ஷன் ஏ. குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஏ. போருளந்தெடுத்த ஆரியில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்துக்கை காட்ட இப்பாடலில் பயின்று வரும் அணி தற்குறிப்பேற்ற அணி. ஆப்ஷன் சி. உமரபுலவர் எழுதிய வேறு நூல் எது? முதுமொழி மாலை. ஆப்ஷன் பி. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? குலசேகராழ்வார். ஆப்ஷன் டி. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? சிலேடை அணி. ஆப்ஷன் பி. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது? சிவகாமியின் சரிதம். ஆப்ஷன் ஏ. இரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு எது? 1891. ஆப்ஷன் ஏ. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் யார்? குதம்பை சித்தர். ஆப்ஷன் பி. இந்த ஆன்சர்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.